வணக்கம் ஜென்ரல் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் அந்த பிளேஸை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்பவே நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் ஒரு வினோதமான ஒரு இடத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், லைக் பட்டன் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பெரிய பள்ளம், இது எரிஞ்சிட்ருக்க நெருப்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லேட்டஸ்ட்டாக இப்போ 2019 எடுத்த ட்ரோன் ஷாட். இப்போ அந்த பள்ளத்தில் எரிஞ்சிட்ருக்க நெருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது நைட்டில் எடுத்த ஷாட். ஸோ இந்த நெருப்பு ஏன் 50 வருஷமாக எரிஞ்சிட்ருக்கு, இந்த பள்ளம் எப்படி கிரியேட் ஆச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த பிளேஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார்வசா கேஸ் கிரேட்டார். ஆக்சுவலி கிரேட்டார்னா பள்ளம் சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் அந்த பிளேஸோட பேர். இந்த பிளேஸ் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்க்மெனிஸ்தான். இதுதான் அந்த கண்ட்ரியோட பேர். ஸோ அந்த பிளேஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தர்க்மெனிஸ்தானை பற்றி ஒரு ஷார்ட் வியூ நம்ம பார்த்துருவோம். தர்க்மெனிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க ஒரு 56 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சின்ன கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காட்டன் மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்பவே பாப்புலர். அது மட்டும் இல்லாமல் ஆயில் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸை அதிகம் கொண்ட கண்ட்ரி தர்க்மெனிஸ்தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்க்மெனிஸ்தானை பற்றி ரொம்பவே ஒரு சேஃபான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாவது 90 to 80% கிரைம்ஸே அவ்வளோவா நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சேஃபஸ்ட் கண்ட்ரி தர்க்மெனிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி அந்த பள்ளம் உருவாச்சு, எதனால் 50 வருஷமாக அதாவது இன்னி வரைக்கும் அந்த நெருப்பு அணையாமல் ஏன் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி அந்த 1971 1971 தான் அந்த பள்ளம் உருவாச்சு. ஸோ நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் ரிசோர்ஸை கொண்ட கண்ட்ரி தான் தர்க்மெனிஸ்தான். ஸோ அந்த கண்ட்ரியில் சோவியத் இன்ஜினியர்ஸ் நிறைய ரிசர்ச்சஸில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதாவது அந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் ரிசோர்ஸ் எந்தெந்த சைட்ஸில் தான் நிறைய இருக்குது, ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம டிக் பண்ணி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தார்வசா என்ற ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் அந்த பள்ளம் இருக்கனால தான் தார்வசா கேஸ் கிரேட்டார்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்தது. ஸோ அந்த தார்வசா வில்லேஜில் அந்த சைட்டை சோவியத் இன்ஜினியர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சைட்டில் நிறைய நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் ரிசோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி அங்கே அவங்க டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிக் பண்ணும் போதே அவங்களுக்கு தெரியுது நிறைய நேச்சுரல் கேஸ் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல சைட்டுன்னு சொல்லிட்டு டிக் பண்ண அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ராட்சச இயந்திரங்கள் ஜேசிபிலாம் வச்சு அவங்க டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க கிரவுண்டு மொத்தமே கொலாப்ஸ் ஆகி ஒரு பெரிய பள்ளம் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இவங்க டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபுல் கொலாப்ஸ் ஆகி அந்த ஒரு பெரிய பள்ளம் கிரியேட் ஆச்சு. அந்த பெரிய பள்ளத்தோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் 69 மீட்டர்னு சொல்கிறாங்க. அதோட டெப்த் 30 மீட்டர். ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5350 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு அந்த பள்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பள்ளம் கிரியேட் ஆன கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துலேருந்து நிறைய டேஞ்சரஸ் பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது மீத்தேன் கேஸ் தான் மெயினாக அங்கே எமிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஏற்கனவே நிறைய நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி கொலாப்ஸ் ஆகவே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் கேஸ்லாம் எமிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்க்குலாம் அந்த கேஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சோவியத் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பள்ளத்தில் நம்ம தீயை மூட்டிடுவோம். ஸோ அப்படி தீயை மூட்டும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லாம் பேர்ன் ஆகிடும். ஸோ வெளியே வில்லேஜஸ்க்கு சிட்டிஸ்க்குலாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நம்ம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு பேர்ன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் அந்த நெருப்பை மூட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஜினியர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ஒரு 3 to 4 வீக்ஸ் தான் லாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த நெருப்பு அணைஞ்சிரும் தானான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. 3 to 4 வீக்ஸ் தான் எரியும் சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நெருப்பு இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. இன்னும் கூட அந்த நெருப்பு அணையில. அந்த இன்ஜினியர்ஸ் நினைச்ச மாதிரி 3 to 4 வீக்ஸ்லாம் இல்லைங்க, 50 வருஷமா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. அப்போ அந்த சைட்ல எவ்வளோ பெரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் கொண்ட ஒரு சைட்டை தான்
அவங்க சரியா டிக் பண்ணாம இல்ல சரியா இன்னும் ரிசர்ச் பண்ணாம அவங்க பண்ணனால அந்த பள்ளம் கிரியேட் ஆகி ஸோ இன்னி வரைக்கும் அந்த நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த டர்க்மெனிஸ்தான் என்ற ஒரு கம்பெனி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே வந்து இப்போ வந்து மாறி இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணும்போது அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரிக்கு வரவங்களாம் இந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சவொன்னே கண்டிப்பா வந்து அதை வந்து பார்த்துட்டு தான் அங்கே போறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் 2010 வந்து அந்த பிளேஸை விசிட் பண்ணி அந்த பள்ளத்தை வந்து மூடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வந்து சொல்றாரு. அந்த பிளேஸை எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு ஸோ 2 வருஷம் போது 2013 வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை மூடவே இல்லை, ஒரு நேச்சர் ரிசர்வாயரா வந்து அந்த பிளேஸை வந்து அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலி நேச்சர் ரிசர்வாயரா வந்து நம்ம அறிவிக்கும் போது அந்த பிளேஸை வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2014 வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு எஜுகேஷன் சேனல். ஸோ அந்த சேனல்ல வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டை ட்ரைங் சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து இருக்கு. அந்த ஷோவுக்காக அந்த இடத்த விசிட் பண்ணிட்டு ஒரு பர்சனை வந்து அவங்க சில நிறைய சேஃப்டி இஷ்யூஸ்லாம் வச்சுட்டு அது உள்ள வந்து இறங்க வைக்கிறாங்க. அந்த நெருப்புலாம் எரிஞ்சிட்டே தான் இருக்கு. அந்த ஷோ வந்து இப்போ கூட நீங்க வந்து டை ட்ரைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஷோவில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து உள்ள இறங்குறாரு. ஆக்சுவலி பாட்டம் அந்த எட்ஜு நல்ல பாட்டம் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து சில சாயில்ஸ் வந்து எடுத்து அதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நெருப்பு எரியும் போதும் இறங்கி அந்த கீழே வரையும் டச் பண்ணிட்டு வர அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தான் உள்ளே போனவர். ஸோ அங்கே போய் எடுத்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ்லாம் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது நிறைய பேர் வந்து அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த பள்ளம்னால நிறைய ஆபத்து வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வந்து காமனா பேசப்பட்டது. ஸோ 2019 என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை சுற்றி ஒரு வேலி மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலி வந்து அந்த யாரும் வந்து இறந்துடக்கூடாது. ஸோ அந்த ரூமர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து அந்த பள்ளத்தை சுற்றி அந்த வேலியை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜ் மக்கள்லாம் வந்து ஆக்சுவலி வந்து தார்வசா கேஸ் கிரேட்டர் அந்த பிளேஸை வந்து எப்படி கூப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா டோர் டு ஹெல் ஆர் கேட்ஸ் ஆஃப் ஹெல்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அதாவது நரகத்தின் கதவுகள்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை வந்து அவங்க வந்து அழைக்கிறாங்க. ஸோ இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து அங்கே வந்து எரிஞ்சிட்டு தாங்க இருக்கு. ஸோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.